எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதுக்காக நான் இன்றைக்கி சூப் குடிக்கிறேன். ஆனால் பாருங்கள், நம்ம சூப் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி குடிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், கார்ன், முறுக்கு இதெல்லாம் போட்டு குடிப்போம் இல்லை, வித்தியாசமாக இன்றைக்கி கொஞ்சம் குடிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பயிர் வகையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலவங்க, தினமும் சாப்பிட மாட்டாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரியும் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி என் கோல்டுக்காக இன்றைக்கி சூப்பு குடிக்கிறேன். ஆனால் பாருங்கள், நான் வந்து கார்ன்லாம் போட போகிறதில்ல, நான் வந்து காராமணி போட்டு குடிக்கிறேன். இந்த காராமணி நல்லா வெந்திருக்கணும், அடுத்த ஸ்டேஜ் குழையிற ஸ்டேஜாக இருக்கணும், அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அதே இந்த மாதிரி கலந்து குடிக்கும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த காராமணி பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வித்தியாசமாக கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, வேறு எந்த பயிர் வகையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கரண்டியில் மசிச்சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் போடுறேன்.